Hi, this is Jayanti. நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் காரைக்கால் டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். அது கடுகு எறால் குழம்புன்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க போகலாம். ப்ரான்ஸ் 500 grams, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, தேங்காய் 1 மூடி, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தக்காளி 1, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. கடுகு எறால் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இதிலையே ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கோர்ஸாக அரைச்சா போதும். ஒரு சுற்று சுற்றுனா போதும். இப்போ வெங்காயத்தை அரைச்சாச்சு, அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் அம்மியில் கூட அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அம்மிலாம் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கிறோம். அதனால தான் நம்ம ஒரு சுற்று சுற்றுனா போதும். நம்ம அம்மியில் வச்சு அரைப்போம்ல, அதே மாதிரி இப்படி தட்டி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சிக்கிறதுக்கு தான் ஒரு சுற்று சுற்றுனா போதும்னு சொன்னேன். இப்போ இதில் நம்ம தேங்காவை போட்டு அரைச்சிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போடுறேன். அதுதான் அதோடைய ஹைலைட்டே. இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாமா? குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு சட்டி வச்சுக்கிட்டேன். நம்ம ஃபிஷ் கறி, இந்த ப்ரான்ஸ் எல்லாம் பண்ணும்போது சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் இந்த தேங்காவையும் கடுகையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன்ல, அந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா அதில் நல்ல மெடிசினல் வேல்யூஸ் நிறையா இருக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டு. அப்புறம் இதில் மைக்ரேனுக்கு, அப்புறம் ஆர்த்ரைட்டிஸு, தைராய்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த கடுகு. நம்ம நார்மலாக கொஞ்சோண்டு கடுகை போட்டு ரசம் தாளிப்போம், குழம்பு தாளிப்போம். ஆனால் இதில் கடுகை போட்டு இதை செய்கிறோம்ல, அதுதான் இதோடைய ஹைலைட்டே. தேவையான அளவுக்கு அதில் தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்குறோம்ல, இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் மசாலாலாம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இது ரெண்டும் ஒரே ரேஷியோ தான். 1/2 டீஸ்பூன் இது, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ தான் இந்த ப்ரான்ஸ் இதில் போட போகிறேன். நம்ம இது மேரினேட்லாம் எதுவும் பண்ணி வைக்கல, டீவைன் பண்ணி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இதை மூடி வச்சு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தான் நான் ஸ்டவ்வே கொளுத்தி வைக்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வில் ஏற்றிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். லைட்டாக கொதி வந்துடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதை இன்னொரு 8 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். ப்ரான்ஸ் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அது ஃப்ளேவருக்காக இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுறேன். அந்த ஃப்ளேவர் அது இறங்குறதுக்கு 1 நிமிஷம் மூடி அப்படியே வச்சிடலாம். இப்போ கடுகு எறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடுகு எறால் குழம்பு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த டைப் ஆஃப் குழம்பு வந்து காரைக்காலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய், டேக் கேர்.